ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? 2-3 நாளாக தொடர்ந்து வீடியோ வரல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நிஷா தான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு வந்து கணக்கம்பட்டி பழனிக்கிட்ட இருக்கிற கணக்கம்பட்டி ஜீவ சமாதிக்கு போயிருக்காங்க. ஏன்னா தரணேஷுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. 2 மாதமாக என்னமோ லீவ் விட்டாச்சு. அதனால கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நல்லா ஜாலியாக எடுத்து வரட்டும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சமையல். ஓகேங்களா? ரசம் வைக்க போகிறேன். மதியானம் சாப்பாடு என்னென்னா சாப்பாடு, ரசம், ஊறுகாய், இது 3 தான். சரி, சாப்பாடு உலை கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அரிசி அலசி ஊறிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நம்ம சோத்தை ஆக்கிட்டு அதுக்கப்புறமா ரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம். அரிசி கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக வந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் வேக மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், நிறையாவே இருக்குது. சச்ச இந்த அரிசி தான் வேகவே மாட்டேங்குது. அடுத்த தடவை வேறு அரிசி மாற்றி வாங்கணும். சோறு நல்லா சூப்பராக தரமாக வந்துருச்சு பாருங்க. அப்படின்னு ஆஹா, சூப்பராக வந்துருச்சு. நம்ம என்ன செய்யணும்னா, சோறு வேகிறதுக்குள்ளேயும் டீ கொஞ்சம் வச்சு குடிச்சிடுவோம். டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கு தான் அடுத்தது ரசம் வைப்போம். ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். இங்கே புளி ஊற வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன் ரசம் வைக்கிறதுக்கு. அப்புறமா வந்து தக்காளி, வெங்காயம், 3 பச்சை மிளகாய், காஞ்சி போயிடுச்சு கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியும். அப்புறம் இவ்வளோ தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு, உப்பு எல்லாமே ரெடியாக இருக்குது. இருங்க ரசம் வைப்போம். அதுக்குள்ளே நம்ம டீயை வச்சுருவோம். ஓகே, கொஞ்சமாக சர்க்கரையிலலாம் எறும்பு ஏறிடுச்சு, தெரியுதுங்களா உங்களுக்கு? டப்பாவில் கொட்டி வைக்கணும். சர்க்கரை கொஞ்சமாக போட்டாச்சு. கொண்டே வெயிலில் வைப்போம் சர்க்கரை, இல்லாட்டி எறும்பு. அது ஒரு தட்டில் வச்சு வைக்கணும். எறும்பெல்லாம் ஓடி போயிடும் வெயிலில் வச்சோம்னா. வா, எவ்வளோ எறும்பு! சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, கொதிக்குது தண்ணி. இப்போ லைட்டாக ஏவிடி ப்ரீமியம் டீ தூள், அவ்வளோதான். ரொம்ப போட்டால் கசந்துடுது, அதனால் லைட்டாக. ஓகே, வச்சிடலாம் டீ தூள். டீ கொதிக்கட்டும், ரசம் வைக்க ரெடி பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீ அங்கே ரெடி ஆகி அது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிடுவோம். நல்லெண்ணெய். இது என்னது? நல்லெண்ணெய், அக்மார்க் செக்கு நல்லெண்ணெய். அத்தாடி ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஓகே, 2 ஸ்பூன் ஊற்றியாச்சு. கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டணும். இது கரெக்டாக தான் இருக்குமா தெரியலை. அடுத்த தடவை கரெக்ட் பண்ணிக்குவோம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, நல்லெண்ணெய் எங்கிட்ட வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு உளுத்த பருப்பு. ஓகேங்களா? போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 3 பச்சை மிளகாய் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி கடைசியாக போட்டுக்கோங்க இறக்கையில். இப்போ கருவேப்பிள்ளை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம், சும்மா ஒரு 6 வெங்காயம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டாச்சு. இதெல்லாத்தையும் வதக்கணும். அப்பா, நல்லா வதங்கணும். பிரிக்கிடுங்க அப்படியே. எங்கப்பா, இருங்க வதக்கிட்டு காமிக்கிறேன். வதக்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆச்சி ரசப்பொடி. அதாவது இது ஒரு 10 ரூபா பாக்கெட் வந்து 3/4 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்போ 2 பாக்கெட்டை நம்ம இதில் போடுறோம். ஓகேங்களா? ஆச்சி ரசப்பொடி நல்ல வாசனையாக தாங்க இருக்குது. நம்ம கொஞ்சம் மத்தியானத்துக்கு நைட்டுக்கும் சேர்த்தே வைக்கிறோம் ரசம். நைட்டு சாப்பாடுக்காக மத்தியானத்துக்காக தான். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் ரசம் கூட வைக்கப்போம். ஓகே,
இப்போ இதோட நம்ம புளி தண்ணி ஒரு உருண்டை, ஓகேங்களா? இப்போ இதில் என்ன இருக்குன்னா, அந்த புளி அடியில் ஒட்டிக்கிட்டு வரும், அதனால் நான் கையால் வடித்து விடணும். வடித்து விட்டுட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையும் ஊற்றி. ஓகே, புளி தண்ணி ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அந்த செம்பால் 2 செம்பு தண்ணி ஊற்ற போகிறோம், ஓகேங்களா? ஊற்றினோம்னா நம்மளுடைய தரமான ரசம் ரெடி. அவுட்புட்டையும் காமிக்கிறேன். அப்பப்போ வீடு இந்த மாதிரி சமைக்கையில் இந்த இடத்த அப்படியே தொடச்சி விட்டுக்கணும், துணியை வச்சு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படியே. ஓகே, இன்னும் டீ ஊற்றலை, டீ ஊற்றி குடிக்கலை, டீ அங்கே ரெடியாக இருக்குது. ஓகே, 2 செம்பு தண்ணியை ஊற்றிட்டு காமிக்கிறேன்ப்பா. தண்ணியை ஊற்றிடலாம், இதெல்லாம் 2 செம்பு. ரசம் வாசனை தூக்குகிறது. இன்னும் ஒன்றே ஒன்று நான் பண்ணலை தெரியுமா? என்ன பண்ணல? உப்பு போட மறந்துட்டேன். சரி, போடுவோமா? ஓகே, 1 ஸ்பூன் இப்போ போட்டுக்கலாம், இன்னொரு 1/2 ஸ்பூனும் போட்டுக்கலாம். அப்புறமா கொதிச்சுட்டு உப்பு பத்தலை அப்படின்னா தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்குவோம். இன்னொரு செம்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவோம். பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் வந்து கேட்க போகிறாங்க பாருங்கள். இப்போ என்னப்பா அது ரசம் கம்ம கம்முன்னு வாசனை வருதுன்னு கேட்க போகிறாங்க. ஓகே, 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த பாக்கெட்லேயே அளவு போட்டிருக்கிறது வந்து அந்த 10 ரூபா பாக்கெட்டு 1 லிட்டருக்குன்னு. அவுட்புட் எப்படிங்க இருக்குது? சூப்பராக இருக்கா? இல்லைடா, செல்வா வச்ச ரசம். என்ன செய்யணும்னா கொத்தமல்லியும் போட்டு விட்ருவோம். காஞ்சி போயிடுச்சுங்க. அப்படி கொத்தமல்லியை மேலே அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு அவ்வளோதான். லைட்டாக ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஒரு கொதி அப்படியே நுர கட்டி வரையிலேயே இறக்கிடணும். ஃபுல்லெல்லாம் கொதிக்க விடக்கூடாது, அப்புறம் ரசத்தோட டேஸ்ட்டு போயிடும். சைடில் அந்த நுர கட்டுதுங்களா, அது மாதிரி நுர கட்டி ஃபுல்லாக எல்லா பக்கமும் வரவும் அப்படியே இறக்கிடணும். ஓகே, டீயை ஊற்றி கொடுக்குமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். சும்மா ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காவது இருந்திருக்கும். இதை பார்த்தோம்னா நீங்கள் சமைக்காதீங்க, கற்றுக்காதீங்க. வேறு நல்ல வீடியோலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு சமைங்க. நான் சும்மா ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் இது பண்ணேன். டீ சும்மா மாசாக தரமாக வந்திருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காக, இனிப்பு கரெக்டாக அந்தளவுக்கு டீ வந்துருக்கு. ஓகே, ரசம் கொதிக்கவும் இறக்கி வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நிசாவோட வீடியோ சீக்கிரமே கணக்கம்பட்டிக்கு ஜியோ சம்மதி போயிருக்காங்கல்ல, அந்த வீடியோவும் சீக்கிரமே வரும், அப்லோடு பண்ணி விடுவாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா. நன்றி.